அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற மகா கும்பமேளா விழாவை பற்றி நாமும் தெரிந்து கொள்வோம். தற்போதைய கும்பமேளா நடந்து முடிந்துவிட்டால் நாம் இன்னமும் 144 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். நாம் எவ்வளவு பெரும் பாக்கியசாலிகள்! நாம் சென்று கலந்து கொள்கிறோமா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் நம் காதுகள் இதை கேட்க, நம் கண்கள் இதை ஊடகங்கள் வாயிலாக பார்க்க நாம் செய்த புண்ணியம் என்னவோ இறைவன் ஒருவனே அறிவான். இந்த கும்பமேளாவானது நம் பாரத தேசத்தில் நடக்கும் மிகப்பெரிய விழாக்களில் ஒன்று. இந்த மாபெரும் கும்பமேளாவின் சிறப்புகள் இப்போது நாம் பார்க்கலாம். நம் பாரத நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். சந்நியாசிகள், துறவிகள், சாமானிய மக்கள், அகோரிகள், ஆண்கள், பெண்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் விழா இந்த கும்பமேளா ஒன்றுதான். இந்த கும்பமேளாவானது 4 இடங்களில் நடைபெறும். ஒன்று பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜயினி மற்றும் நாசிக் போன்ற 4 இடங்களில் நடைபெறுகிறது இந்த விழா. இந்த 4 இடங்களில் நடந்தாலும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. கும்பமேளாக்கள் மொத்தம் 4 வகையாக உள்ளன. ஆர்த் கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா. இவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆர்த் கும்பமேளா என்பது 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடைபெறும். பூர்ண கும்பமேளா இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். இது 4 இடங்களிலும், அதாவது பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக் ஆகிய 4 இடங்களிலும் நடைபெறும். மக் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும். இது பிரயாக்ராஜ் என்ற இடத்தில் மட்டுமே நடத்தப்படும். இதற்கு சேட்டா கும்பமேளா என்றும் பெயர் உண்டு. அடுத்து 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா. 12 பூர்ண கும்ப மேளாக்களுக்கு பிறகு நடைபெறும் கும்பமேளா தான் மகா கும்பமேளா. இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடைபெறும். சரி, கும்பமேளாவின் தாத்பரியம் என்ன பார்ப்போம். அசுரர்களும் தேவர்களும் அன்றைய காலகட்டத்தில் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். பல்வேறு தெய்வத்தன்மை வாய்ந்த பொருட்கள் வெளிவந்தன. அத்துடன் அமிர்த கலசமும் கிடைத்தது. அந்த அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்று எண்ணிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை தூக்கிச் சென்றார். அப்போது அமிர்தத்தின் துளிகள் 4 இடங்களில் சிந்திவிட்டன. சிந்திய துளிகள் 4 புனித நகரங்களாக தோன்றின. அவைதான் பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, நாசிக் மற்றும் ஹரித்வார். இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளா ஆகும். கும்பமேளாவின் போது திரிவேணி சங்கமத்தில் நீராடுவது மிகவும் சிறப்புடையதாகும். மகா சங்கராந்தி தொடங்கி மகா சிவராத்திரி வரை 44 நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடைபெறும். அதாவது வெள்ளி, சனி, வியாழன், செவ்வாய், ராகு மற்றும் நெப்டியூன் ஆகிய நட்சத்திரங்கள் ஒரு நாளில் ஒரு நேர்கோட்டில் இணையும் நாளே மகா கும்பமேளா தினமாகும். ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நீராடினால் அனைத்து பாவங்களும் நீங்கும், மோட்சம் கிட்டும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு சுமார் 40 கோடி வரையிலான மக்கள் இந்த கும்பமேளாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார்கள். 144 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளாவில் நாமும் கலந்து கொள்ள முயற்சிப்போம். சரி, முடியவில்லை என்றால் என்ன செய்வது? நம் அருகில் உள்ள நதிகளில் புனித நீராடி மகிழ்ந்து கொள்வோம். அதுவும் முடியவில்லை, என்ன செய்யலாம்? இறைவனை நினைத்து நான் கும்பமேளாவில் கலந்து கொண்டு நீராடுகிறேன் என்று மனதார தலையில் நீர் ஊற்றி தியானம் செய்வோம். எது எப்படி இருப்பினும் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த கும்பமேளா புனித நாளில் நாமும் இந்த பாரத புண்ணிய பூமியில் வாழ்கிறோம்
என்ற மனநிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.